கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 15:26, ரோமன்ஸ் 15:26. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நான் உங்களுக்கு என்னென்ன சபைகள் சொல்லிடுறேன். மக்கதோனியால பிலிப்பாய், தெசலோனிகா, பெரியா, இந்த 3 மக்கதோனியா. இது நம்ம 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை பார்ப்போம். அகாயாங்கிறது என்னன்னா எந்த பகுதினா கொரிந்து, கெங்கரே, அத்தனே. இது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல உள்ள முதல் 5 வசனங்கள்ல உள்ள இந்த சபைகளை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரும் என்ன பண்ணி இருக்கிறாங்க, பொருள் சகாயம் செய்வதற்கு விருப்பமா இருக்கிறாங்க. என்ன, யாருக்காக? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக. இங்க அழகா பவுல் சொல்றாரு, எல்லா எருசலேமில் உள்ள எல்லாருக்காக இல்ல, எல்லா எருசலேமில் உள்ள எல்லாருமே பூரா இல்ல, ஆனா தரித்திரரா இல்ல, பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரருக்கு. ஏன்னா எருசலேம்ல இருந்த சபை ஏராளமான அழுத்தத்துல இருந்தது. அப்போஸ்தலனாகிய 11வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம், அங்க ஒரு பெரிய பஞ்சம். அது மாத்திரமல்ல, அங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, பயங்கரமான கொடுமைக்குள்ள போனாங்க, ரோமாபுரி இதனால, பேரரசுனால. அப்ப அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தேவை இருந்தது. அப்ப என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஒரு பொருள் உதவி செய்யணும். அப்போஸ்தலனாகிய 11வது அதிகாரம் 27-30 வரைக்கும் பார்க்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன, அங்க உள்ள தரித்திரருக்குள்ள, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களில் உள்ள தரித்திரருக்காக சில பொருள் சகாயம். அதாவது பொருள் சகாயங்கிறத கொய்னோனியா என்கிற கிரேக்க மொழி பதம். அதாவது இது ஐக்கியம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது என்ன, ஒருத்தருக்கு பலவீனம் இருக்கும்போது ஒரு பலமானவங்க கொடுக்கக்கூடியதாக. அப்ப கிறிஸ்தவ ஐக்கியம் என்று சொல்ல வரும்போது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியதாக. அதாவது இங்க ஒரு நல்ல பலம் உள்ளவங்க அவங்க பாடுல போறவங்களுக்கு செய்யக்கூடிய காரியம். இந்த பொருள் சகாயம் எங்க இருந்து வருது, மக்கதோனி அகாயால இருந்து எருசலேமுக்கு. இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம். காரணம் ஏன்னா இங்க இருக்கிறவங்க யூதர்கள், அவர்கள் புறஜாதி மக்கள், அவங்க விருப்பம் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அவங்க ஒரு கடமையா செய்யல, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு விருப்பம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும்போது அவன் கட்டாயமா இல்ல, இதுவுமா இல்ல, என்ன ஒரு உற்சாகமா கொடுக்கக்கூடியவர் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:3-4 இதேதான் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29:9 இதை பார்க்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் என்ன, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு கொடுக்கறாங்க. அதை நான் எடுத்துட்டு போறேன். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்ன மாதிரி விருப்பம் கொண்டு இருக்கிறாள், இந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை. நீங்க யோசிங்க, உங்களுடைய ஆவியில நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கறீங்களா, இல்ல அழுத்தத்தினால கொடுக்கறீங்களா? நீங்க ஒரு நிமிஷம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இங்க சொல்லும் போது அவங்க என்ன, ஒரு கிறிஸ்தவன் இன்னொருத்தன் போராட்டத்துல இருக்கிறான், ஒரு பாடல இருக்கிறான்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் நான் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கல, மாறாக நான் எப்படி கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்துல நீங்க குற்ற உணர்வுல கொடுக்கலாம், இல்ல சமுதாய அழுத்தம் சொல்லக்கூடியதான் நம்ம எல்லாரும் கொடுக்கறாங்க, இல்ல என்னை நான் கொடுக்கலைன்னா என்ன குற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனா எங்க பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் மன விருப்பம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அப்ப இது என்னன்னா, அவங்களுடைய இருதயத்துல நான் தேவனுடைய கிருபையை பெற்றேன், தேவன்கிட்ட எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன், அதனால தேவ ஜனங்கள் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்வதற்கு ரொம்ப நான் கடமைப்பட்டவனாக அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன். இது காரணம் என்ன, ஒரு மனுஷனை சுவிசேஷம் அவன் இருதயத்தை முழுமையாய் ஆளுகை செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான், உடனே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக மாறக்கூடியதாக. அப்ப என்ன,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க காணிக்க கொடுக்கறதோ இல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்வதோ இல்ல யாருக்காவது ஒரு காரியம் செய்வதோ நீங்க ஒரு கடமையா செய்றீங்களா இல்ல மன சந்தோஷத்துல செய்றீங்களா? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதனை பண்ணி பாருங்க. ஏன்னா இது மிக முக்கியமான காரியம். நீங்க கொடுப்பது சந்தோஷத்திலையா அழுத்தத்திலையா, பிளஷரா பிரஷரா? உங்களுடைய இருதயத்தை நீங்களே சோதித்து பார்ப்பீங்களா? பலபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து, நான் மன விருப்பப்படி கொடுக்கிறேனா இல்ல அழுத்தத்தினால கொடுக்கிறேனா என்று தங்களை சோதித்து பார்த்து, கர்த்தர் என்னை ரட்சித்தார், எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார், அதனால பரிசுத்தவான்களுக்கு நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் சந்தோஷமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மன விருப்பத்தின்படி செய்ய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.